அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. வழியில் செல்லும்போது வீட்டின் முன்பு கூடியிருந்த கூட்டத்தைக் கண்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். இறைவா, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எதுவும் ஆகிவிடக் கூடாது என்று மனதில் உருகி வேண்டிக் கொண்டு நடுங்கும் கால்களுடன் வீட்டை நோக்கி நடந்தேன். என்னை கண்டவுடன் முன்பு நெருக்கமாக நின்ற மக்கள் இரு பக்கமும் விலகினர். எல்லோருடைய முகத்திலும் துக்கம் மட்டுமே தெரிந்தது. என்னை கண்டதும் மக்களின் மெல்லிய பேச்சு அதிகரித்து வந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இரவில் இனி ஒருபோதும் இங்கு திரும்பி வரக்கூடாது என்று மனதில் உறுதியாக முடிவெடுத்து படிப்பிற்காக திருவனந்தபுரத்திற்கு ரயில் ஏறினேன். பலத்த மழையில் உடைந்த கம்பியுடைய குடையை பிடித்து ஒரு சிறிய பையில் தேவையான பொருட்களை மட்டும் எடுத்து அப்பாவின் மற்றும் அம்மாவின் கண்ணீருடன் நிற்கும் பார்வையை கவனிக்காமல் அவ்வப்போது வா என்ற வார்த்தைகளை கேட்காதவாறு பாசாங்கு செய்து படியிறங்கும் போது மனதளவில் திரும்பி வருவதற்கு விருப்பமில்லை. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் ஒரே மகன். அவர்களுக்கு கல்வி குறைவாக இருந்ததால் கல் தூக்குவது, அடுப்பில் வேலை செய்வது, செதுக்குபவரின் உதவியாளராக வேலை செய்வது போன்றவற்றால் பசியின்றி வாழ்ந்து வந்தனர். நினைவு தெரிந்த நாள் முதல் ஒழுகும் இந்த குடிசையில் வளர்ந்தேன். சிறுவயது முதல் மற்ற குழந்தைகளின் கேலி மற்றும் பிச்சைக்காரன் என்ற அழைப்பை கேட்டு பள்ளிக்கு சென்றேன். உடைக்கு மாற்று உடை இல்லாமல் ஒரே சீருடையை தைத்து அணிந்து குடையின்றி மழையில் நனைந்து எத்தனையோ முறை மற்ற குழந்தைகளின் முன் கேலிக்கு ஆளாகி பள்ளிக்கு சென்றேன். அதற்கெல்லாம் கோபத்தை தீர்த்தது அப்பாவிடமும் அம்மாவிடமும் தான். சிறுவயது முதல் அவர்கள் மீது மனதில் வெறுப்பு இருந்தது. எதற்காக என்னை பெற்றார்கள்? நன்றாக வளர்க்க முடியவில்லை என்றால் ஏன் வளர்த்து பெரியவனாக்கினார்கள்? ஒரு நல்ல வீடு கூட கட்ட முடியவில்லையே என்று கேட்டு அப்பாவையும் அம்மாவையும் தொடர்ந்து கேள்வி கேட்டேன். எனது கேள்விகளுக்கு பதிலாக அவர்கள் எப்போதும் மௌனமாக அழுவது மட்டுமே செய்தார்கள். அதை காணும்போது எனக்கு கோபம் இரட்டிப்பாகும். ஒருமுறை கூட அவர்களை மனதார அன்புடன் அப்பா அம்மா என்று அழைத்ததில்லை. பள்ளியில் கேலி செய்த நண்பர்கள் மற்றும் என்னை பெற்ற அப்பா அம்மா மீது மனம் நிறைய வெறுப்பு மட்டுமே இருந்தது. அதனால் இந்த ஊரை விட்டு தப்பித்து தொலைவில் சென்று படித்து நல்ல நிலையில் உயர வேண்டும் என்று முடிவு செய்தேன். +2 முடித்தவுடன் வீட்டில் சொல்லி எனக்கு டாக்டராக வேண்டும் என்று கூறினேன். அவர்கள் எதிர்க்கவில்லை. படிப்பிற்கு பணம் இருக்கிறதா இல்லையா என்று நான் யோசிக்கவில்லை. நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் MBBS படிக்க வேண்டும் என்ற கருத்தில் உறுதியாக இருந்தேன். விரும்பியபடி MBBSக்கு இடம் கிடைத்தது. திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரியில். வயநாட்டுக்கு என்றென்றும் விடை கொடுத்து திருவனந்தபுரத்தில் வந்து சேர்ந்தேன். சொந்தமாக ஒரு வீடு கட்டுவதற்காக ஒரு வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு சேமித்த பணத்தை அப்பாவும் அம்மாவும் எனது படிப்பு, விடுதி கட்டணம் மற்றும் பிற செலவுகளுக்கு மாதந்தோறும் தவறாமல் அனுப்பி வந்தனர். ஊருக்கு செல்லாததால் ஒரு நாள் அப்பாவும் அம்மாவும் என்னை பார்க்க கல்லூரிக்கு வந்தார்கள். அன்று அவர்களிடம் ஒருபோதும் என்னை பார்க்க வர வேண்டாம், எனக்கு யாரையும் பார்க்க வேண்டாம், ஊருக்கும் வரமாட்டேன் என்று சொன்னேன். நீங்கள் நன்றாக படித்து நல்ல வேலை பெற்றிருந்தால் மற்றவர்கள் முன் கேலிக்கு ஆளாகி எனக்கு வளர வேண்டியிருக்காது. நான் கஷ்டப்பட்டு படித்ததால் தான் இங்கு வந்து சேர்ந்தேன். எனது வார்த்தைகள் அவர்களை மிகவும் வேதனைப்படுத்தியது. அதன் பிறகு அவர்கள் ஒருமுறை கூட என்னை பார்க்க கல்லூரிக்கு வரவில்லை. எல்லாவற்றையும் மறந்து படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தினேன். ஒருமுறை கூட ஊர், வீடு, வீட்டுக்காரர்கள் என் மனதில் வரவில்லை. மனதில் சிறுவயது முதல் அனுபவித்த அவமானங்கள், நண்பர்களிடம் இருந்து பெற்ற புறக்கணிப்பு, கேலிகள் மட்டுமே இருந்தன. அதனால் எனது இலக்கில் மட்டுமே கவனம் செலுத்தினேன். இறுதியாக படிப்பை முடிக்கும்போது சிறந்த மாணவருக்கான பரிசுக்கு தகுதியானவனாக இருந்தபோதும் மகனாக நான் ஒரு தோல்வியடைந்தவன் என்று உணரவில்லை. பின்னர் திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரியில் தேர்வு எழுதி பொது மருத்துவராக பணியில் சேர்ந்தேன். நல்ல மருத்துவர் என்ற பெயர் குறுகிய காலத்தில் கிடைத்தது. நோயாளிகளை அன்புடன் பராமரித்து வந்தேன். அப்போதுதான் ஒரு முதியவர் உடல் நலம் சரியில்லாத தனது முதிய மனைவியுடன் வந்தார். அவர்களுக்கு காய்ச்சல் அதிகமாக இருந்ததால் 10 நாட்களுக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அந்த நாட்களில் அவர்களை மிகவும் நெருக்கமாக அறிந்தேன். அந்த அம்மாவை மிகவும் கஷ்டப்பட்டு அவர் பராமரித்து வந்தார். அதை பார்த்து, உங்களுக்கு பிள்ளைகள் யாரும் இல்லையா அம்மாவை பார்க்க என்று கேட்டேன். ஆணாகவோ பெண்ணாகவோ ஒரே மகன் இருந்தான். அவனை கஷ்டப்பட்டு படிக்க வைத்து பெரியவனாக்கினோம். அவனுக்கு வேலை கிடைத்து பிடித்த பெண்ணை திருமணமும் செய்தான். படிப்பும் அறிவும் இல்லாத நாங்கள் மருமகளுக்கு அவமானம் என்று சொல்லி அவர்கள் சென்று விட்டார்கள். மாதம் செலவுக்கு பணம் தவறாமல் அனுப்புவான். ஆனால் பணம் கொடுத்தால் முடிந்து விடுமா?
இந்த ஓய்வு காலத்தில் மகனின் அன்பும் பராமரிப்பும் தானே பெற்றோர்கள் விரும்புவது. எங்களுக்கு அது விதிக்கப்படவில்லை. பணம் கொடுத்தால் முடியுமா அன்பு உறவு என்ற அவரது பதில் என்னை மிகவும் வேதனைப்படுத்தியது. எனது வளர்ச்சிக்கும் உயர்ச்சிக்கும் பின்னால் அப்பாவின் மற்றும் அம்மாவின் வியர்வையின் பலனே என்று வேதனையுடன் உணர்ந்த தருணங்கள் அவை. அதுவரை எனது முயற்சி மட்டுமே இந்த நிலையை அடைய காரணம் என்று பெருமைப்பட்டது எல்லாம் வீண் என்று, அவர்களின் கஷ்டத்தின் மற்றும் பிரார்த்தனையின் பலனே இங்கு வர காரணம் என்று உணரவில்லை. கண்ணீர் விட்டு அழுது கொண்டு கடந்தவற்றை நினைத்தேன். உடனே அப்பாவையும் அம்மாவையும் பார்க்க ரயில் ஏறினேன். அதுவரை மனதில் கொண்டிருந்த வெறுப்பை நினைத்தபோது என் கழுத்தை நானே நெரித்து கொள்ள வேண்டும் போல் தோன்றியது. சொந்த அப்பாவின் அம்மாவின் மதிப்பை உணர மகன் கைவிட்டு சென்ற மற்றொரு அப்பாவையும் அம்மாவையும் பார்க்க வேண்டியிருந்தது. மனதில் பயத்துடன் வீட்டை நோக்கி நடந்தேன். அன்று இங்கிருந்து செல்லும்போது ஓலை வேயப்பட்டிருந்தது. இன்றும் எந்த மாற்றமும் இல்லை. நான் என்னையே இழிவாக நினைத்தேன். உலகில் மிகவும் கேவலமானவன் ஒருவேளை நானாக இருக்கலாம். உள்ளிருந்து மெல்லிய அழுகை சத்தம் கேட்டது. இறைவா, செய்த பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும் வாய்ப்பையாவது தா. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எதுவும் ஆகிவிடக்கூடாது. வாசலுக்கு கால் வைத்தவுடன் மனதில் ஒரு பதற்றம் ஏற்பட்டது. உள்ளே பார்த்தபோதுதான் நிம்மதியானது. சுவரில் சாய்ந்து கதறி அழுது கொண்டிருந்த அவர்களை யாரோ ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தனர். எல்லா கட்டுப்பாடுகளையும் விட்டு அவர்களை நோக்கி ஓடினேன். என்னை கண்டவுடன் அவர்களின் கண்களில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனித்தேன். துக்கமும் மகிழ்ச்சியும் கலந்து அவர்களின் கண்கள் நிறைந்தன. கதறி அழுது கொண்டு அவர்களை கட்டிப்பிடித்தேன். இத்தனை ஆண்டுகளில் முதல் முறையாக என்னிடமிருந்து இப்படியொரு மாற்றத்தை அப்பாவும் அம்மாவும் பார்த்தனர். ஒரு முறை கூட அன்புடன் நடந்து கொள்ளவில்லை என்பதே உண்மை. தவறுகளை ஒப்புக்கொண்டு அவர்களின் காலில் விழுந்து கதறி அழுதேன். மகனே, உன்னை வெறுக்க எங்களால் முடியாது. சிறுவயது முதல் என் மகன் அனுபவித்த மனநிலையை பார்த்து அப்பாவின் நெஞ்சு உடைந்திருக்கிறது. நீ அன்று கேட்ட கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. என்னையும் உன் அம்மாவையும் பள்ளிக்கு அனுப்பி படிக்க வைக்கவில்லை மகனே. படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் 10 வயதாகும் போதே வேலைக்கு அனுப்பிவிட்டார்கள். படிக்க வைக்க வீட்டில் யாருக்கும் ஆர்வமில்லை. அதனால்தான் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டியிருந்தது. அப்பாவையும் அம்மாவையும் மன்னித்துவிடு. இப்படி எதுவும் பேசாதீர்கள் அப்பா. உங்களை புரிந்து கொள்ள தாமதமாகிவிட்டது. மன்னிப்பு கேட்க வேண்டியவன் நானே பாவி. உங்களின் அன்பையும் தியாகத்தையும் புரிந்து கொள்ள முடியாமல் போனதற்கு மன்னிப்பு. பள்ளியில் கேலி பலவற்றை கேட்டு வளர்ந்தபோது சிறு வயதில் அப்பா அம்மா மீது மனதில் ஏற்பட்ட வெறுப்பு என் திறமையின்மையால் உருவானது. அன்பு செலுத்துவதற்கு பதிலாக நான் வேதனைப்படுத்தினேன். எல்லாவற்றுக்கும் மன்னிப்பு தவறை உணர தாமதமாகிவிட்டது. காலில் பிடித்து அழுத என்னை அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து ஆறுதல் படுத்தினர். மனமுருகி அப்பாவின் மார்பில் சாய்ந்து மனம் திருப்தியாகும் வரை அழுதேன். துக்கம் சற்று அடங்கிய போது வீட்டின் முன் கூடியிருந்த கூட்டத்தை பற்றி கேட்டேன். அதை கேட்டவுடன் அழுது கொண்டே அம்மா சொன்னார், மகனே, நேற்று அப்பாவுக்கு 2 லட்சம் ரூபாய் லாட்டரி அடித்திருந்தது. வீட்டை சரி செய்யலாம், எத்தனை நாளாக ஒழுகிக் கொண்டிருக்கிறது என்று நினைத்து வைத்திருந்த பணத்தை இரவு யாரோ எடுத்து சென்று விட்டார்கள். இங்கு பாதுகாப்பாக வைக்க வசதி குறைவாக இருக்கிறதல்லவா? பரவாயில்லை, போனது போகட்டும் அம்மா. நாம் இங்கிருந்து நல்ல வீட்டுக்கு போகலாம். இத்தனை நாள் வீட்டுக்காக சேமித்த பணத்தை வைத்து என்னை டாக்டர் ஆக்கினீர்களே, அந்த பணம் நமக்கு விதிக்கப்படவில்லை. நீ திரும்பி வந்துவிட்டாயே, அதற்கு மேல் எங்களுக்கு எதுவும் வேண்டாம். அப்பாவின் வார்த்தைகள் என்னை நெகிழ வைத்தன. அவர்களை அழைத்து கொண்டு நான் வேலை செய்யும் இடத்திற்கு வந்தேன். முடிந்தவரை நன்றாக பராமரித்தேன். நினைவு தெரிந்த காலம் முதல் கொடுக்க முடியாத அன்பை அவர்களுக்கு கொடுத்தேன். இருந்தாலும் கடந்த காலத்தை திரும்பி பார்க்கும்போது என் இதயம் கிழிந்து வலிக்கும் வேதனையை அனுபவித்தேன். எத்தனை பெரிய பாவியாக இருந்தேன் இறைவா. அப்பாவின் அம்மாவின் அன்பை அனுபவிக்கும் போது மட்டுமே ஆறுதல் கிடைத்தது. மனதார இறைவனிடமும் அப்பாவிடமும் அம்மாவிடமும் செய்த தவறுகளுக்கு 1000 முறை மன்னிப்பு கேட்டேன்.